Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Alhamdulillah, salatu wassalamu ala rasulillah, amma ba'd. A'udzu billahi minasyaitonir rajim. Ittaqullaha haqqa tuqatih wa la tamutunna illa wa antum muslimun. Mathalul ladzina hummilut tawrat thumma lam yahmiluha kamasalil himari yahmil asfara. கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, எத்தனை பேர் இருக்காங்களே? அல்லாஹ்வுடைய பேரருளால் எல்லா பேரும் வந்திருக்காங்களா? 15. ஜாமியா நஜா கல்லூரியில் எத்தனை பேர்? பயின்று இன்று சான்றிதழ் பெற இருக்கின்ற 23 இந்த நிகழ்ச்சியில் நாம் எல்லோரும் கலந்திருக்கின்றோம். இந்த வாய்ப்பை வழங்கிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கே அனைத்து புகழும் உண்டாகும். இல்லையா? சரி. சான்றிதழ் பெற்று செல்ல கடை திறந்திருக்கா இல்லையா? மாணவர்கள் ஒழுங்காக போட்டிருக்காரா? என்ன பண்ணா? இங்கு வருகை இருக்கின்ற உங்களுக்கும் எனக்கும் சேர்த்து இதுலையா சொல்லக்கூடிய தெரியாது, நமக்கு தெரியாது. செய்தி அனைவரும் சாப்பிட்டீங்களா? கருத்தில் கொள்ள வேண்டும் என்று முதலாவது உப்பு இல்லாத முறுக்கெல்லாம் நம்ம கேட்க முடியாது, கிடைக்காது. முறுக்கில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தான் அதெல்லாம் தெரியாது அவங்களுக்கு. அல்லாஹ் இறுதி வேதமான மிச்சம் சாப்பிட்டு உப்பா இருக்கலாம். அதற்கு முன்னர் எத்தனையோ இறை தூதர்கள் வந்து சென்று உப்பு இருந்தால் தான் பொரித்த இதெல்லாம் எத்தனையோ சமுதாயம் இருந்தால் தானே. என்னது ஸ்வீட்டு வாழ்ந்து மடிந்து விட்டன. இது வந்து எத்தனையோ வேதங்கள் குலோப்ஜாம் அந்த சமுதாயங்களுக்கு வழங்கப்பட்டு வந்தன. உப்பு முறுக்கு வச்சிருக்கு. அத்தனை வேதங்களையும் அதன் கருத்துக்களையும் அதில் இருக்கின்ற உள்ளடக்கத்தையும் தாங்கி முழுமை பெற்ற வேதமாக அல்லாஹ் குர்ஆனை நபிக்கு வழங்கினான். நபி அவர்கள் தன்னை இறை தூதராக அறிமுகப்படுத்துகிற போது மக்காவை தவிர்த்து பிற இடங்களில் வேதக்காரர்கள் வாழ்ந்திருக்கின்றார்கள், யூதர்களும் கிறிஸ்தவர்களும். அந்த இரண்டு சமூகமுமே இறை தூதர்கள் அனுப்பப்பட்ட சமூகம், இறைவனுடைய வேதம் அனுப்பப்பட்ட சமூகம். ஒரு சமூகத்திற்கு தௌராத் என்கிற வேதமும், இன்னொரு கிறிஸ்தவ சமூகத்திற்கு இஞ்சில் என்கிற வேதமும் வழங்கப்பட்டது. யூத சமூகத்திற்கு மூசா என்கிற இறை தூதர் அனுப்பப்பட்டார். கிறிஸ்தவ சமூகத்திற்கு ஈசா என்கிற இறை தூதர் அனுப்பப்பட்டார். பிறகு ஏன் அல்லாஹ் முகமதை தேர்ந்தெடுத்து அவருக்கு குர்ஆன் வழங்க வேண்டும், அவரை இறை தூதராக ஏன் அல்லாஹ் முன்னிறுத்த வேண்டும் என்றால் அதற்கான காரணங்கள் இருக்கின்றன. அது என்ன காரணம்? அல்லாஹ்வின் வேதம் வழங்கப்பட்டவர்கள் என்று சொல்லப்படக்கூடிய யூதர்களும் கிறிஸ்தவர்களும் வேதத்தில் சொல்லப்பட்ட பிரகாரம் தங்களுடைய வாழ்க்கையை அவர்கள் அமைத்துக் கொள்ளவில்லை. இறை தூதர்கள் சொன்ன பிரகாரம் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளவில்லை. இதற்கு நபி அவர்கள் காலத்தில் வாழ்ந்த கிறிஸ்தவ சமூகம் மிகச்சிறந்த ஒரு உதாரணம். ஈசாவை இறை தூதராகத்தான் அல்லாஹ் அனுப்பினான். மரியத்துக்கு பிறந்தவர் தான் ஈசா. மரியம் என்பவர் யார்? ஒரு பெண்மணி. அல்லாஹ் அவரின் மூலமாக ஒரு அற்புதத்தை நிகழ்த்தினார். கணவர் இல்லாமல் பெண்ணை மட்டும் வைத்து ஒரு குழந்தையை இந்த உலகில் பிறப்பிக்க முடியும் என்பதை நிகழ்த்தி காட்டினார்.
ஆண் பெண் இல்லாமல் குழந்தையை உருவாக்க முடியும் என்பதற்கு இப்படி ஆதமை உதாரணமாக காட்டினாலும் அதுபோல அப்படிப்பட்ட ஈசா என்கிற இறை தூதரை அவரை அல்லாஹ் தன் பக்கம் உயர்த்தி கொண்டதற்கு பிறகு அவரையே கடவுளாக்கி கொண்டார்கள். கிறிஸ்தவர்கள் யாரை கடவுளா வழிபடுகிறார்கள்? ஈசாவைத்தான் கடவுளா வழிபடுகிறார்கள். கர்த்தரே என்கிறார்கள். பிதாவே பரிசுத்த ஆவியே என்கிறார்கள். குமாரனே கடவுளுடைய குமாரனே என்கிறார்கள். இந்த மூன்றும் நபியுடைய காலத்தில் கிறிஸ்தவர்களால் சொல்லப்பட்டது. முஹம்மது நபி அவர்கள் வாழ்ந்த காலத்தில் இதுதான் கோட்பாடாக கிறிஸ்தவர்களிடம் இருந்தது. அல்லாஹ் அதற்காக ஈசாவை அனுப்பவில்லை. அல்லாஹ் தன்னை கடவுள் என்று முன்னிறுத்த வேண்டும், தன்னை மட்டுமே மக்கள் வழிபாடு செய்ய வேண்டும், வணங்க வேண்டும் என்பதை சொல்லித் தருவதற்குத்தான் ஈசாவை அல்லாஹ் அனுப்பினார். அதைத்தான் ஈசாவும் சொன்னார். ஆனால் ஈசாவை என்றைக்கு அல்லாஹ் தன் பக்கம் இரண்டாம் வானத்தில் உயர்த்தி கொண்டானோ அன்றிலிருந்து அவரையே அவர்கள் கடவுளாக்கி கொண்டார்கள். இப்பதான் இறை தூதருடைய தேவை, இன்னொரு இறை வேதத்தினுடைய தேவை ஏற்படுகிறது. அல்லாஹ் என்பவன் மட்டும்தான் கடவுள் என்கிற ஒரு கடவுள் கோட்பாடு சிதைக்கப்பட்டிருக்கிற அந்த காலத்தில் தான், சிதைக்கப்பட்டிருந்த காலத்தில் தான் நபியை இறை தூதராகவும் அவருக்கு குர்ஆனை வேதமாகவும் அல்லாஹ் வழங்குகிறான். அந்த வேதம் முழுமை அடைந்த ஒரு வேதமாக, ஒரு கடவுளை சொல்லித் தரக்கூடிய ஒரு வேதமாக இருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். வேதத்தில் சொல்லப்பட்ட கருத்துக்கள், தூதர்கள் நடைமுறைப்படுத்திய நடவடிக்கைகள், போதனைகள் அந்த சமூகத்தில் அழிந்து போகின்ற சூழலில் தான் அல்லாஹ் முழுமையடைவதற்காக, முழுமையாக்குவதற்காக இந்த இஸ்லாமிய குர்ஆனை, நபியை நமக்கு அல்லாஹ் வழங்கினார். அந்த நிலை இந்த சமுதாயத்தில் வந்துவிடக்கூடாது. ஆனால் இப்போ நாம் பார்க்கிறோம், முஸ்லிம் என்று சொல்லிக் கொள்ளக்கூடியவர்கள் எப்படி இருக்கிறார்கள்? முஸ்லிம்களை வழிநடத்தக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய அறிஞர்கள் என்று சொல்லிக் கொள்ளக்கூடியவர்கள் எப்படி இருக்கிறார்கள்? எந்த கிறிஸ்தவர்களை நாம் காபிர்கள் என்று சொல்கிறோமோ, அல்லாஹ்வை மறுக்கக்கூடியவர்கள் என்று சொல்கிறோமோ, அவர்களுக்கு சொர்க்கம் கிடையாது என்று சொல்கிறோமோ, அவர்களுக்கு நிரந்தர நரகம்தான் என்று சொல்கிறோமோ, அவர்கள் செய்கிற அதே செயலை இன்றைக்கு முஸ்லிம் பெயர் தாங்கிகள் செய்வதை இன்றைக்கு நாம் பார்க்கிறோம். முஸ்லிம் பெயரை வைத்துக்கொண்டு, ஷாஹுல் ஹமீதின் பெயரை வைத்துக்கொண்டு, காஜா மைதீன் பெயரை வைத்துக்கொண்டு, அப்துல் ஹமீத் என்கிற பெயரை வைத்துக்கொண்டு, குத்துபுத்தீன் என்கிற பெயரை வைத்துக்கொண்டு, செத்து போனவர்களுடைய தலைமாட்டில் போய் நின்று, அவர்கள் புதைக்கப்பட்டிருக்கிற மண்ணோடு மண்ணாய் போயிருக்கிற அந்த சமாதியில் போய் நின்று தங்களுடைய தேவைகளையும் கோரிக்கைகளையும் கேட்டு பெறுகிறார்கள் என்று கேட்கிறார்கள் என்று சொன்னால், கிறிஸ்தவர்களுக்கும் இவர்களுக்கும் என்ன வித்தியாசம்? கிறிஸ்தவர்களாவது அல்லாஹ்வால் நல்லடியார் என்று சொல்லப்பட்ட, இறை தூதர் என்று சொல்லப்பட்ட ஈசாவை கடவுளாக நம்பினார்கள். இன்றைக்கு சமாதியில் புதைக்கப்பட்டிருக்கின்றவர்களுக்கு ஏதாவது சான்று உண்டா? இவர்கள் நல்லடியார்கள் என்பதற்கு ஏதாவது ஆதாரம் உண்டா? யாராவது நமக்கு சொன்னார்களா? அல்லாஹ் சொன்னாரா? குர்ஆனில் நபி அவர்கள் சொன்னார்களா? ஹதீஸில் இல்லை. அப்ப அவர்களை விட, அந்த கிறிஸ்தவர்களை விட கேடுகட்ட நிலையில் இன்றைக்கு முஸ்லிம்கள் என்ன சமாதியை கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள். இது எதை காட்டுகிறது என்று சொன்னால், பொதி சுமக்கும் கழுதையை போன்று என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறார். மஸலுல் லதீன ஹும்மிலுத் தௌராத் ثم لم يحملوها كمثل الحمار يحمل أسفارا. தௌராத் வழங்கப்பட்டவர்களுக்கு உதாரணம் ஒரு கழுதையை போன்று என்று அல்லாஹ் சொல்கிறார்.
கமசலில் ஹிமார், ஒரு கழுதையை போன்று. கழுதை பொதியை சுமக்கிறது. என்ன பொதியை சுமக்கிறது? எந்த மூட்டையை கழுதையினுடைய முதுகில் வச்சா அது எனக்கு என்ன செய்யும்? சுமக்கும். பண மூட்டையை வச்சாலும் அது சுமக்கும், பஞ்சு மூட்டையை வச்சாலும் என்ன செய்யும்? அது சுமக்கும். நம்ம முதுகுல இருக்கிறது பணமுலோ அப்படி சொல்லி பத்திரமா பாதுகாப்பாக அது போகுமா? அதுக்கு தெரியாது, அது பணம்னு தெரியாது. நம்ம முதுகுல இருக்கிறது பஞ்சிலோ அல்லது கழிவு துணி, அழுக்கு துணி என்று அதுக்கு தெரியுமா? தெரியாது. அதை பொறுத்தவரை ஒரு சுமை முதுகில் இருக்கிறது, அவ்வளவுதான். இது மாதிரி தௌராத் என்கிற அந்த வேதம், மூசா நபிக்கு தரப்பட்ட அந்த வேதம் யூதர்களுக்கு தரப்பட்டது. அதை கற்றார்கள், படித்தார்கள். படித்தபடி அவர்கள் நடக்கவில்லை. அவர்கள்தான் இந்த கழுதைக்கு ஒப்பானவர்கள். படித்தபடி நடக்காதவர்கள். கழுதையும் ஒன்றுதான். குர்ஆன் இந்த சமூகத்திற்கு தரப்பட்டிருக்கிறது, இஸ்லாம் தரப்பட்டிருக்கிறது. 7 வருஷம் தெண்டச்சோறு தின்று மதரசாவில் படித்து விட்டு வந்து சமாயில் போய் கையேந்துகிறார் என்று சொன்னால் இவர்களும் கழுதையும் ஒன்றுதான். அதைத்தான் அல்லாஹ் குர்ஆனிலே குறிப்பிடுகிறான். இந்த நிலை கூடாது. நபியுடைய காலத்திலே நடந்திருக்கிறது, புகாரில் வருகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் ஒரு புகார் கொண்டு வரப்படுகிறது. இந்த இருவரும் விபச்சாரம் செய்து விட்டார்கள், ஒரு ஆணையும் பெண்ணையும். இவர்களுக்கு என்ன தண்டனை? இவர்களுக்கு தண்டனை இஸ்லாமிய தண்டனை. திருமணம் முடித்தவர்கள் விபச்சாரம் செய்தால் கல்லெறிந்து கொல்ல வேண்டும். திருமணம் முடிக்காதவர்கள் செய்தால் அவர்களை கசையடித்து 100 கசையடி அடித்து அவர்களை நாடு கடத்த வேண்டும். இதுதான் இஸ்லாமிய தண்டனை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை சொல்வதற்கு முன்னர் உங்க வேதத்தில் என்ன சொல்லி இருக்கு, தௌராத்தில் அதை எடுத்துட்டு வாங்க அப்படின்ட்டாங்க. தௌராத்தை எடுத்து அதை படிங்க அப்படின்னு சொல்லும் போது குர்ஆனில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ அந்த இடம் வருகிற அதே கருத்தை உள்ளடக்கி அந்த வார்த்தை வருகிற இடத்தில் அந்த யூத மதத்தை சார்ந்தவர் விரல வச்சு என்ன செய்யறாரு? மறைக்கிறார். தௌராத் என்பது அரபி மொழியில இறக்கப்பட்டது அல்ல, அது வேற்று மொழியில் உள்ளது. ஆனால் அதை கற்று தேர்ந்த யூத மதத்திலிருந்து இஸ்லாத்திற்கு வந்த அப்துல்லா பின் சலாம் என்கிற ஒரு தோழர் கொஞ்சம் விரல எடுத்துட்டு படிங்க அப்படிங்கிறாங்க. படிக்கும்போது குர்ஆனில் என்ன தண்டனை சொல்லப்பட்டிருக்கிறோ அந்த தண்டனை தான் என்ன தௌராத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப இவர்களை கல்லால் அடித்து கொல்ல வேண்டும் என்று நபி அவர்கள் சொன்னார்கள். ஏன் குறிப்பிடு என்று சொன்னால் குர்ஆன் தான் இஸ்லாத்தை முழுமையாக சொல்லக்கூடிய வேதம் என்று முஸ்லிம்கள் நம்புகிறார்கள். நாம் அனைவரும் நம்புகிறோம். நபி அவர்களுடைய போதனை அதுதான் நம்மை பண்படுத்தும், அதுதான் நேரிய வழியை காட்டும் என்று நாம் எல்லோரும் நம்புகிறோம். நம்பியதால் தான் நாம் முஸ்லீமாக இருக்கிறோம். நம்பித்தான் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்று நாம் சொல்லி இருக்கிறோம். அப்படி இருக்கும்போது அதன்படி நாம் நடக்கவில்லை என்று சொன்னால் அப்ப நாமும் கழுதையும் ஒன்று, நாமும் கழுதையும் ஒன்று இல்லையா? கொஞ்சம் முன்னால் தள்ளி உட்காரு, பின்னால வர்றவங்க நல்லா தள்ளி இடம் இருக்கு. அப்படி தள்ளுங்க, அப்படி தள்ளுங்க. வாங்க முன்னால வாங்க, முன்னால வாங்க, இடம் இருக்கு வாங்க. அப்ப நம்பியபடி சொல்லப்பட்டபடி நாம் நடக்கவில்லை என்று சொன்னால் நாம் கழுதைக்கு ஒப்பானவர்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அப்ப இந்த நிலை இந்த சமுதாயத்தில் மாற வேண்டும். எதை நாம் கற்றோமோ, எதை நாம் அறிந்து கொண்டோமோ அதை முடிந்த அளவிற்கு நம் வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துவதற்கு நாம் முன்னுக்கு வர வேண்டும், முயற்சிக்க வேண்டும். அப்படித்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, சொல்லி காட்டுறாங்க. என்ன சொல்றாங்க? இத்தகுல்லாஹ மஸ்ததஅதும், முடிந்த அளவிற்கு நீங்கள் அல்லாஹ்வை பயந்து வாழுங்கள், முடிந்த அளவுக்கு அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொல்கிறார்கள். அப்ப என்னால் எந்த அளவுக்கு இயலுமோ அந்த அளவுக்கு அதை நடைமுறைப்படுத்துவதற்கு நான் முன்னுக்கு வர வேண்டும். இங்கு படித்து
இன்றைக்கு சான்றிதழ் பெற இருக்கிற மாணவிகளும் சரி, அவர்கள் கற்றதை தங்களுடைய வாழ்க்கையில் முடிந்த அளவிற்கு அவர்கள் நடைமுறைப்படுத்துவதற்கு முன்னுக்கு வர வேண்டும். உங்களை பார்த்து மற்றவர்கள் என்ன செய்ய வேண்டும்? அதை தெரிந்து கொள்ள வேண்டும். அவர்களும் அதை நடைமுறைப்படுத்துவதற்கு அவர்களும் தயாராக வேண்டும். இதுதான் இதனுடைய பயனாக இருக்கும். இதுதான் உங்களுக்கு நாளை மறுமையில் அல்லாஹ்விடத்தில் மிகப்பெரிய அந்தஸ்தை, மரியாதையை உங்களுக்கு பெற்றுத்தரும். வெறுமனே நான் சான்றிதழை பெற்றுவிட்டேன், ஓராண்டு படித்து ஈராண்டு படித்து நான் சான்றிதழை பெற்றுவிட்டேன் என்று சொல்லி அதை வாங்கி ஒரு மூலையில போட்டுட்டு ஊரில் நடக்கிற எல்லா வம்புதும்பளையும் நாம பங்கெடுத்துக் கொண்டோம் என்று சொன்னால் பொதி சுமக்கும் கழுதையும் நாமும் ஒன்று. பொதி சுமக்கும் கழுதையும் நாமும் ஒன்று. மாற்றம் என்பது நம்மிடத்தில் இருந்துதான் வர வேண்டும். நாம் மாறாத வரை இந்த சமுதாயம் மாறாது. இன்னல்லாஹ லா யுகையிரு மா பி கௌமின் ஹத்தா யுகையிரு மா பி அன்ஃபுஸிஹிம். இவர்கள் தங்களை மாற்றிக்கொள்ளாத வரை அல்லாஹ் இந்த சமுதாயத்தை மாற்ற மாட்டான். அப்ப நான் சமாதியை சமாதியா பார்க்கிற நிலைக்கு நான் மாற வேண்டும். ஊரில் நடக்கிற அனைத்து அனாச்சாரங்களுக்கும் எதிரானவளாக என்னை நான் காட்டிக்கொள்ள வேண்டும். எல்லா சடங்கு சம்பிரதாயங்களையும் காலில் போட்டு மிதிக்கிறேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுதி பேர்களில் சொன்னார்களே, அந்த நிலைக்கு நாம் வர வேண்டும். சொந்தம் பந்தம் நட்பு உறவு என்கிற இந்த பார்வையில் இஸ்லாமிய மார்க்கத்தை காலில் போட்டு மிதிக்கிற நிலைக்கு நாமும் ஆளாகுவோம் என்று சொன்னால் நாம் இஸ்லாத்தை அறிந்து கொண்டது எந்த பயனும் இல்லை. நாம் கழுதையை போன்றோம். கழுதை நாமும் ஒன்றா? நாம் மனிதனாக இருப்பதை விட கழுதையாகவே இருந்து விட்டு போகலாம். கழுதைக்கு எந்த கேள்வியும் கிடையாது. நாளை மறுமையில் கழுதையிடத்தில் அல்லாஹ் எந்த கேள்வியும் கேட்க போறதில்லை. ஆனால் நம்மிடத்தில் கேள்வி இருக்கிறது. நீ தெரிந்து கொண்டாயே, கற்றுக்கொண்டாயே, அதன்படி வாழ்ந்தாயா என்ற கேள்வி இருக்கிறது. எனவே இந்த மனோநிலையை நாம் வளர்த்துக் கொள்ள வேண்டும். இங்கு வந்திருக்கின்றவர்களும் சரி, பொதுவாக முஸ்லிம்கள் என்று சொன்னால் மற்றவர்களிருந்து நாம் வேறுபட்டவர்கள். நமக்கென்று ஒரு நெறி இருக்கிறது, நமக்கென்று ஒரு வழிகாட்டுதல் இருக்கிறது, நமக்கென்று ஒரு முன்மாதிரி இருக்கிறது. இதை நாம் புரிந்து அதன்படி நாம் வாழ பழகிக்கொள்ள வேண்டும். அப்போதான் நாம் முஸ்லிம்கள், அப்போதான் அல்லாஹ்வால் நாம் மதிக்கப்படக்கூடியவர்கள். அந்த நிலையை நாம் உருவாக்கி கொள்ள வேண்டும். அதற்கு இது ஒரு துணையாக இருக்கும் என்று நாங்கள் பெரிதும் எதிர்பார்க்கிறோம். உங்களுடைய குழந்தைகளை நீங்க இங்கு அனுப்புங்க, மதரசாவுக்கு அனுப்புங்க. நம்ம பள்ளி படிப்புக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கிறோம், அது வேண்டாம் என்று நாம் சொல்லவில்லை. அதற்கு கொடுக்கிற முக்கியத்துவம் இதற்கும் சேர்த்து கொடுங்கள். ஏன்னா இதுதான் நாளைக்கு உங்களை நினைத்து பார்க்க வைக்கும். நம்ம பெற்றவங்க நம்மளை வளர்த்தாங்க, அவர்களுக்கு நாம் நன்றியுணர்வோடு இருக்க வேண்டும் என்கிற சிந்தனையை இது மட்டும்தான் ஊட்டும். நீங்க வேறு சிந்தனையை அவர்களுக்கு விதைப்பீர்கள் என்று சொன்னால், வேறு போதனை அவர்களுக்கு ஊட்டுவீர்கள் என்று சொன்னால், அவர்களுடைய நடவடிக்கைகள் முற்றிலுமாக நீங்கள் எதிர்பார்க்காத ஒன்றாக மாறினால் நாளை அவர்கள் நரக எதிரிகளாக, நரக கொள்ளிகளாக அவர்கள் இருக்கிற போது உங்களால் ஒன்றும் செய்ய இயலாது. அல்லாஹ் குர்ஆனில் குறிப்பிடுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ கூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா. நம்பிக்கையாளர்களே, உங்களையும் நீங்கள் நரகத்திலிருந்து காத்துக்கொள்ளுங்கள், உங்களுடைய குடும்பத்தையும் நரகத்திலிருந்து காத்துக்கொள்ளுங்கள். எது நரகத்திலிருந்து உங்களை பாதுகாக்கும் என்பதை நீங்கள் சீர்தூக்கி பார்க்க வேண்டும். இருக்கிற இந்த சூழல், நாம் வாழ்கிற இந்த சூழல் நிச்சயமாக நம்மை நரகத்துடைய பாதாளத்துக்கு கொண்டு போய் விடுமோ என்று அச்சம் ஏற்படுகிறது. அதிலிருந்து நம்மை நாம் காத்துக்கொள்வதற்கு இந்த ஒரு வழி மட்டும்தான் நமக்கு துணையாக இருக்கிறது. எனவே நீங்கள் உங்களுடைய குழந்தைகளை கட்டாயமாக, அவசியமாக இந்த ஜாமியா நஜாயில் வெறுமனே குர்ஆனை படிப்பது மட்டும் அல்ல, அதற்கான கூலி இருக்கிறது, அது வேறு விஷயம். நாம் ஏற்றிருக்கிற இந்த மார்க்கத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை அறிவது, புரிவது, அதன் வழியில் செயல்படுவது என்பது ஒவ்வொரு மீதும் கட்டாய கடமை. தலபுல் இல்மி ஃபரீலத்துன் அலா குல்லி முஸ்லிம். ஒவ்வொரு முஸ்லிமின் மீது இந்த அறிவை தேடிக்கொள்வது கடமை என்று அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொல்லி காட்டியிருக்கிறார்கள். அதை நம் வாழ்க்கையில், நம் குடும்பத்தில் நாம் அதை ஏற்று நடைமுறைப்படுத்த வேண்டும்.
அதற்கு நீங்கள் துணை நிற்க வேண்டும் என்று நேரத்தில் கேட்டு என் வார்த்தைகளை முடித்துக் கொள்கிறேன். எல்லா பொருளும் இறைவனுக்கு. வாகர்தான் அங்கில்லாஹி ரப்பில் ஆலமீன்.